இன்னைக்கு தான் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வந்தேன். வந்த கையோட நானும் அண்ணனும் கடலுக்கு வந்துட்டோம். அப்போ தான் யதார்த்தமாக போயிட்டு இருக்கப்போ நார்மலாக தெரிகிற சிப்பி கூட இன்னைக்கு கண்ணுக்கு அவ்வளோ அழகாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு. ஆமாங்க, எப்போவுமே ஒன்று நம்ம பக்கத்தில் இருக்கப்போ அதனோட அழகோ அருமையோ நமக்கு புரியாது. ஆனால் தூரத்தில் இருக்கப்போ அது நம்ம நினச்சாலும் கிடைக்காது. அப்படியே சப்பாத்தி களி பறிக்க வந்தோம். சப்பாத்தி களி பறிக்கும் போதும் சரி, சாப்பிடும்போதும் சரி, நல்லா கவனமாக பறிக்கணும். ஏன்னா அதை சுற்றி முள் இருக்கும். அந்த முள்ளை ஃபஸ்ட்டு அகற்றணும். அதாவது தேவையில்லாத உறவுகளை அகற்றி விடுறது மாதிரி. அது இப்படி ஒரு கருங்கல்லில் வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த முள்ளெலாம் போயிடும். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு பெரிய முள் இந்த சதைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். அது எப்படி அகற்றணும்னா, நம்ம இப்படி எடுத்துட்டு என்ன இருக்குல்ல, இதான் அந்த பெரிய முள். அதை அப்படியே எடுத்துட்டோன்னா அப்புறம் அப்படியே சாப்பிடலாம். இதுக்கு நிறையா மெடிசனல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர், விட்டமின் சி அண்ட் ஏ. அதனால் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து இருக்கும். அதனால் கிடச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க.